அடுத்தடுத்து சிம்பு ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் மேல் சர்ப்ரைஸ் வந்து கொண்டே இருக்குது. STR49 அதாவது அரசன் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட். அரசன் திரைப்படத்தில் யார் யார் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசன் திரைப்படத்தில் யார் வில்லன் ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்கு. ஸோ அரசன் திரைப்படத்தோட ஷூட் எப்போ ஆரம்பிக்க போகிறது, ஸோ அடுத்தடுத்து ஒர்க் எப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும், அதை தொடர்ந்து அரசன் திரைப்படத்துக்கு அப்புறம் அஸ்வன் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு அவர்கள் ஒரு திரைப்படத்தை சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படிங்கிற செய்திகள் வதந்திகள் சோஷியல் மீடியாவில் பரவிக்கொண்டு இருந்தது. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது சிம்பு அவர்களோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக போகும் திரைப்படம் தான் அசுரன். இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு காம்போவே ரொம்ப வித்தியாசமான காம்போ மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி, அதுக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணி. கலைப்புலி தானு அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ ஷூட் ஆல்ரெடி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. ஆனால் ப்ரோமோ ஷூட் நடந்து முடிந்த படத்துக்கான ப்ரோமோ படக்குள் ரிலீஸ் பண்ணாமே இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட் ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. படத்துக்கான ஷூட் ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுது, அந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு செட் ஆகலை, பிடிக்கலனா மீண்டும் அந்த ஸ்கிரிப்டில் ரீஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் வெற்றிமாறன் அவர்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். சொல்லப்போனால் வடச்சென்னை 2வது பாகத்தை நீங்கள் வடச்சென்னை முதல் பாகத்துக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றாங்க. அதுக்கப்புறமா சமீபத்தில் ரிலீஸ் ஆன விடுதலை 2வது பாகமும் அந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த சமயத்தில் இப்போ வெற்றிமாறன் அவர்களும் அதே விஷயத்தை சிம்பு அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது சிம்பு அவர்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 மாதம் அசுரன் திரைப்படத்திற்கு அரசன் திரைப்படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் அக்டோபர் எண்டே வந்துருச்சு. நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஆனால் இப்போ வரைக்குமே படத்துக்கான ஷூட் ஆரம்பிக்கல. இந்த மாதம் இறுதியில் இல்லை நவம்பர் மாதம் தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ தான் கம்ப்ளீட் ப்ரோமோக்கான ஒர்க் எல்லாமே முடிந்திருக்கு. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிந்திருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி ப்ரோமோ ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சடனாக கலைப்புலி தானு அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரோமோ நம்ம திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அஜித் விஜய் திரைப்படம்லாம் அந்த மாதிரி தான் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அந்த ப்ரோமோ பற்றி தான் 2 நாள் 3 நாள் பேசுவாங்க. அதே மாதிரி தான் கலைப்புலி தானும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ப்ரோமோ திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய வசூல் பெரிய ப்ரொமோஷன் இந்த திரைப்படத்துக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற பிளானில் கலைப்புலி தானு அவர்கள் இருக்காங்க. அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கான சென்சார், அதாவது திரையரங்குகளில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும்னா சென்சாருக்கு அனுப்பணும். அதே மாதிரி இப்போ சென்சாருக்கு படத்தை அமைச்சிருக்காங்க. சென்சார் முடிச்சுட்டு அப்புறம் படம் திரையரங்குகளில் படத்தோட ட்ரைலர் ரிவீல் பண்ணுவாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி அக்டோபர் 16ஆம் தேதி படத்தோட ட்ரைலர் ரிவீல் ஆக போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் படத்தோட காஸ்ட், அதாவது யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி ரொம்ப வித்தியாசமான காம்போ. வெற்றிமாறன் சிம்பு அவர்கள் காம்போ இதை விட இன்னும் வித்தியாசம் சேர்க்கிற மாதிரி அடுத்தடுத்து நாம் எதிர்பார்க்காத செலிபிரிட்டிஸ் இந்த திரைப்படத்தில் வெற்றிமாறன் அவர்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகிறது. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள். ஸோ சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சாய் பல்லவி கிட்டேயும் பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ சாய் பல்லவி சமந்தா இவங்க 2 பேர்த்துல யாராவது இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வடச்சென்னை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் ஒரு திரைப்படத்தில் சாய் பல்லவி சமந்தா இவங்க 2 பேருமே நடிச்சா எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ சாய் பல்லவி சமந்தா இவங்க 2 பேர்த்துல யார் வடச்சென்னை இந்த திரைப்படம் சிம்பு அவர்களோட 49வது திரைப்படமான அரசன் திரைப்படத்தில் நடித்த நல்லா இருக்கும் சிம்புக்கு ஜோடி, அதுவும் வடச்சென்னை பேக்ரவுண்டில் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்து சிம்பு ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் மேல் சர்ப்ரைஸ் வந்து கொண்டே இருக்குது. STR49 அதாவது அரசன் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட். அரசன் திரைப்படத்தில் யார் யார் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசன் திரைப்படத்தில் யார் வில்லன் ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. ஸோ அரசன் திரைப்படத்தோட ஷூட் எப்போ ஆரம்பிக்க போகிறது, ஸோ அடுத்தடுத்து ஒர்க் எப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும், அதை தொடர்ந்து அரசன் திரைப்படத்துக்கு அப்புறம் அஸ்வன் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு அவர் ஒரு திரைப்படத்தை சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படிங்கிற செய்திகள் வதந்திகள் சோஷியல் மீடியாவில் பரவிக்கொண்டு இருந்தது. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது சிம்பு அவர்களோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக போகும் திரைப்படம் தான் அசுரன். இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு காம்போவே ரொம்ப வித்தியாசமான காம்போ மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி, அதுக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணி. கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ ஷூட் ஆல்ரெடி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. ஆனால் ப்ரோமோ ஷூட் நடந்து முடிந்த படத்துக்கான ப்ரோமோ படக்குள்ள ரிலீஸ் பண்ணாமே இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட் ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. படத்துக்கான ஷூட் ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுது, அந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு செட் ஆகலை, பிடிக்கலனா மீண்டும் அந்த ஸ்கிரிப்டில் ரீஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் வெற்றிமாறன் அவர்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். சொல்லப்போனால் வடச்சென்னை இரண்டாவது பாகத்தை நீங்கள் வடச்சென்னை முதல் பாகத்துக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றாங்க. அதுக்கப்புறமா சமீபத்தில் ரிலீஸ் ஆன விடுதலை இரண்டாவது பாகமும் அந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த சமயத்தில் இப்போ வெற்றிமாறன் அவர்களும் அதே விஷயத்தை சிம்பு அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது சிம்பு அவர்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 மாதம் அசுரன் திரைப்படத்திற்கு அரசன் திரைப்படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் அக்டோபர் எண்டே வந்துருச்சு. நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஆனால் இப்போ வரைக்குமே படத்துக்கான ஷூட் ஆரம்பிக்கல. இந்த மாதம் இறுதியில் இல்லை நவம்பர் மாதம் தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ தான் கம்ப்ளீட் ப்ரோமோக்கான ஒர்க் எல்லாமே முடிந்திருக்கு. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிந்திருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி ப்ரோமோ ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சடனாக கலைப்புலி எஸ் தானு அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரோமோ நம்ம திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அஜித் விஜய் திரைப்படம்லாம் அந்த மாதிரி தான் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அந்த ப்ரோமோ பற்றி தான் 2 நாள் 3 நாள் பேசுவாங்க. அதே மாதிரி தான் கலைப்புலி எஸ் தானும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ப்ரோமோ திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய வசூல் பெரிய ப்ரொமோஷன் இந்த திரைப்படத்துக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற பிளானில் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இருக்காங்க. அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கான சென்சார், அதாவது திரையரங்குகளில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும்னா சென்சாருக்கு அனுப்பணும். அதே மாதிரி இப்போ சென்சாருக்கு படத்தை அமைச்சிருக்காங்க. சென்சார் முடிச்சுட்டு அப்புறம் படம் திரையரங்குகளில் படத்தோட ட்ரைலர் ரிவீல் பண்ணுவாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி அக்டோபர் 16ஆம் தேதி படத்தோட ட்ரைலர் ரிவீல் ஆக போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் படத்தோட காஸ்ட் அதாவது யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி ரொம்ப வித்தியாசமான காம்போ. வெற்றிமாறன் சிம்பு அவர்கள் காம்போ. இதை விட இன்னும் வித்தியாசம் சேர்க்கிற மாதிரி அடுத்தடுத்து நாம் எதிர்பார்க்காத செலிபிரிட்டிஸ் இந்த திரைப்படத்தில் வெற்றிமாறன் அவர்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகிறது. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள். ஸோ சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாய் பல்லவி கிட்டேயும் பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ சாய் பல்லவி சமந்தா இவங்க 2 பேர்ல யாராவது இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வடச்சென்னை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் ஒரு திரைப்படத்தில் சாய் பல்லவி சமந்தா இவங்க 2 பேருமே நடிச்சா எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ சாய் பல்லவி சமந்தா இவங்க 2 பேர்ல யார் வடச்சென்னை இந்த திரைப்படம் சிம்பு அவர்களோட 49வது திரைப்படமான அரசன் திரைப்படத்தில் நடித்த நல்லா இருக்கும் சிம்புக்கு ஜோடி, அதுவும் வடச்சென்னை பேக்ரவுண்டில் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.